ஓகே, டே 6 இன் தாய்லாந்து. இப்போ நாங்கள் வந்து புக்கெட்ல இருந்து பேங்காக்கு போக போகிறோம். 7:30 எல்லாம் செக்இனுக்கு போய் 9 o'clock இப்போ ஃப்ளைட் புறப்பட போகுது பேங்காக்கு. ஃப்ளைட் வந்து 11:30க்கு லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணி போக்குற 12 o'clock. ரூமுக்கு போய் நாங்கள் சேரக்குள்ள 2:30 ஆகிட்டு. ரூம் டூரை பார்த்துக்கூட நாங்கள் மீதி விஷயங்களை கதைக்கலாம். ஸோ இந்த ரூம் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு ஒரு 2:30 அப்படி தானே. ஸோ அது வரைக்கும் நாங்கள் லக்கேஜ் லாபியில் போட்டு இந்த மாதிரி சாப்பிட போனோம். சாப்பிட போகிற இடத்துல இந்த ரைஸும் 2 ஜூஸும் வாங்கினேன். ஸோ அது வந்து ஒரு 2000 rupees முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் இந்த ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இது ஒரு நைட்டுக்கு 13,000 14,000 தான் வந்துச்சு. பால்கனியோட டபுள் ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இது வர்த்தான ரூம் ஒன்று தான் இந்த ஹோட்டல் ஜிங்க். உங்களுக்கே விளங்கியிருக்கும் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்ட்டு. ஷாப்பிங்கும் சாப்பாடும் தான். ஸோ அப்படியே போய்கொண்டு நாங்கள் பிரட்னாம் ஏரியாவுக்கு கேப்பில் வந்து இறங்கி நடந்து கொண்டு போகிறோம். இது வந்து பிரட்னாம் ஏரியா. அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு அப்படியே நாங்கள் டிசம்பர்ங்கிற ஒரு ஷாப்புக்கு போக பார்க்குறோம். இங்கே ரொம்ப நான் கவனிச்சது என்னென்னா ஃபாரினர்ஸுக்கும் பார்க்க லோக்கல்ஸும் அதே அளவு இருக்கிறாங்க. ஸோ லோக்கல்ஸுக்கு பிஸ்னஸ் கொடுத்து டெவலப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ கிராண்ட் டைமண்ட் பிளாசாக்கு வந்தாச்சு. இங்கே தான் அந்த டிசம்பர்ஸ்ங்கிற க்ளோதிங் ஸ்டோர் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஷூஸ், ஹேண்ட்பேக்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் என்ன வேணுமோ எல்லாமே ஒரு இடத்துலேயே கிடைக்க போகுது. அண்ட் ரொம்ப சீப்பாக இருக்குமா. ஆனால் இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ட்ரையல் ரூம் கிடையாது. ஸோ அதுபடியாக பை அட் யோர் ஓன் ரிஸ்க் அந்த மாதிரி தான். ஸோ அதுபடி எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு சைஸஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப செலக்ட் பண்ணி தான் எடுக்க வேண்டி வந்துச்சு. மட்டாக்கள் மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்ண கிடைக்கல எனக்கு. பிகாஸ் ட்ரையல் ரூம் இங்கே நிறைய இடங்கள் இல்லை. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது டைம் ஸ்கொயர். இந்த டைம் ஸ்கொயர் வந்து சென்ட்ரல் மாலுக்கு தான் உரியது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பிக் சின்ட்டு. அதுவும் ஒரு ஷாப்பிங் மால் தான். ஆனால் அது சும்மா காகில் ஸ்கீல்ஸ் மாதிரி. ஸோ சென்ட்ரல் வேர்ல்ட் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால்ஸ் இன் தாய்லாந்து. ஸோ அதில் கொஞ்சம் பேர் வந்து ஷாப்பிங் பண்ண போனாங்க. நான் சும்மா இந்த டைம் ஸ்கொயரில் உட்காந்துட்டு இருந்தேன். பிகாஸ் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நடந்து. இந்த சென்ட்ரல் வேர்ல்ட் மால் வந்து கிட்டத்தட்ட எங்கிற ஷங்க்ரிலா மால் மாதிரி. அதில் ஹோட்டல் ஒன்றும் இருக்குது, ஆஃபீஸும் இருக்குது, 100 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, 15 சினிமாஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க் கூட இருக்குது. இந்த மாலில் நிறைய அழகான ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸும் இருக்குது. அடுத்தது தாய்லாண்டில் செகண்ட் பிக்கஸ்ட் ஆப்பிள் ஸ்டோரும் இங்கே தான் இருக்குது. இந்த டைம் ஸ்கொயரில் நிறைய பேர் கும்பிட்டு கொண்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் பிள்ளையாரும் திருமூர்த்தியும் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அதை அவங்கள கும்பிடுறாங்க ஃபார் லக் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. நானும் கும்பிட்டேன் எனக்கு நிறைய ட்ராவல் பண்ண கிடைக்கணுமென்ட்டு. அதே மாதிரி டே 7 தாய்லாந்து சந்திக்கும் வரை கீப் வாட்சிங்.